சில்பா, பெட்டியும் கையுமா எங்க கிளம்பிட்ட? உன்கிட்டலாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் எங்க போறேன் ஏது போறேன்னு உன்கிட்ட சொல்லணுமா? மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னாச்சு சில்பா, நீ பேசுறத கேட்டாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி மரியாதை இல்லாம பேசுற. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? உனக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன மாதிரி வாழ வந்தவ. உனக்கு இம்படி திமிர் இருந்தா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அத்தைய தூண்டி விட்டு வேடிக்கையா பாக்குற. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. ஐயோ, கண்கொள்ளா காட்சியா இருக்கே. என்ன பேச்சு பேசுறா? நம்மளால பேச முடியாதுலாம் இவ எப்படி பேசுறா? தூள் கிளப்புறாளே. சில்பா, வார்த்தைய அளந்து பேசு. இந்த மாதிரி வாடி பொடின்னு பேசிட்டு இருந்த ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கொளுத்தி போடுவேன். என்ன சொன்ன? அத்தைய நான் தூண்டி விடுறேனா? நான் எதுக்கு தூண்டி விட போறேன்? இங்க பாரு, அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எனக்கு கிடையாது. உன்னை யாரோ தூண்டி விடுறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஆடுற. இந்த மாதிரி இருந்தா உன் வாழ்க்கை தான் நாசமா போகும். மரியாதையா உள்ள போ. கேடியில போவா திமிர் பிடிச்ச கழுத. தூண்டி விடுறாளாகமே தூண்டி விடுறா. எவ தூண்டி விடுறா? என்னதான் சொல்றா? தூண்டி விடுறேன். எம்படி திமிர் இருக்கு? தைரியம் இருந்தா என் பேரை சொல்ல வேண்டியதானே? வாயை கிழிச்சு வச்சிருவ மாட்டேன். பெருசா சொல்லுறா. அடியே, என்ன அரைஞ்சிருவியா? இங்க பாரு, நீ பெரிய டாக்டரா இருக்கலாம். அதெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியே. நான் எப்படி மருமவளவோ அப்படித்தான் நீயும் மருமக. இங்க பாரு, என்ன போகாதன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். முதல்ல என் புருஷனை மாத்தின, இப்ப மாமியார மாத்திருக்க. எல்லாரையும் உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆடுறேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கேன். இங்க பாருடி காயத்ரி, இன்னொரு தர என்கிட்ட வாழாட்டுன உன் வாழை ஒட்டு நறுக்கிடுவேன். வாய மூடு. யாரு வாழை யாரு ஒட்ட நறுக்கிறது? இங்க பாரு, மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை கிடைக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே? அவளையா மரியாதை இல்லாம பேசுற? ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள போ. அதை விட்டுட்டு எவ பேச்சையாவது கேட்டு ஆடுன, உன் வாழ்க்கையே நாசமா போயிரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. போதும், நிப்பாட்டுங்க. உங்க நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை என்ன கைய ஓங்குனீங்க, அதே கைய நானும் திருப்பி ஓங்க வேண்டியதா இருக்கும். ஒழுங்கா இருந்துக்கோங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மருமகனா உங்களுக்கு அடிமையா? என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோமா? எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி, என்ன பண்ணிருவ? என்ன பண்ணிருவ? உன்னால என்ன பண்ண முடியும்? வீட்டை விட்டு போறியா? போகணும்னா போ. உன்னால முடிஞ்சதே நீ பாத்துக்கோ. எங்களால முடிஞ்சதே நாங்க பாத்துக்கிறோம். ஏய், அவகிட்ட என்ன உனக்கு என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு? மரியாதை தெரியாதவகிட்டலாம் எதுக்கு பேசுற? உள்ள போ. இல்லத்த, அவ வீட்டை விட்டு போறேங்கிறா. அதான் போகாதன்னு சொல்றதுக்காக வந்தேன். வர வர இந்த செல்பாக்கு யாருகிட்ட எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. என்ன செல்பா இது? அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிற. அத்தை கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா போதும், நீ உள்ள போறியா? என்ன தெரியுங்க? என்ன உள்ள போக சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஏந்துகிட்ட பேசினா என்ன உள்ள போக சொல்வீங்களா? இந்த சில்பா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். காயத்ரிக்கு எனக்கும் ஆகாதுதான். ஆனா அவளை ஒருத்தி பேசும்போது எப்படி என்னால வேடிக்கை பார்க்க முடியும்? ஐயோ அக்கா, புரியாம பேசாதீங்க. அத்தை அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இப்ப இத பெருசுபடுத்த வேண்டாம். ஏற்கனவே சில்பா கோபத்துல இருக்கா. இப்ப நாமளும் அவளை திட்டுனா அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும். அதனாலதான் உங்களை உள்ள போக சொல்றாங்க. எனக்கு எல்லாம் புரியுது. அதுக்காக இவ பேசின வாய சும்மா விட்டுற முடியுமா? அதப்படி உன்னை கண்டுபிடி பேசுவா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இப்ப அதுக்கு என்ன செய்யலாங்கிற? பேசாம உள்ள போறிய என்னமா வருது? அடியே நில்லுடி, அவகிட்ட போய் வம்பளக்காத. கட்டவள, எவ்வளவு திமிர் இருந்தா எங்க அத்தைய ஏத்து பேசுவேன். எங்க அத்தை மேல கைய ஓங்குவியா? உன் கைய ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். இன்னொரு தர எங்க அத்தைய மரியாதை இல்லாம பேசுன நடக்கிறதே வேற. என்ன வீட்டை விட்டு போயிருவேன் வீட்டை விட்டு போயிருவேனே ஒரு வாரமா பூச்சாண்டி காட்டுறியா? மரியாதையா போ. உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. வெளியே போடி. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன அடிக்கிறீங்கல்ல, பாத்துக்கிறேன். உங்க யார மூஞ்சிலையும் நான் முழிக்கவே மாட்டேன். நான் தனி கொடுத்தன போறேனா இல்லையான்னு பாருங்க. சில்பா நில்லுடி. ஏய் நில்லு சில்பா. ஓட்டம் விடுங்கட்ட. அறிவு கட்டவளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ளேயும் முந்திரி கோட்டையாட்ட முந்திக்கிட்டு அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்ற. என்னத்த நீங்க அவ இந்த பேச்சு பேசுறா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அதுவும் உங்களை மரியாதை இல்லாம பேசி என்ன அடிச்சிருவேங்கிறா. அப்போ நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? என்னத்த, நான் அவளை அடிக்கலனா அவ உங்களை அடிச்சிருப்பா. போதும் தாயே, நீ கிளம்பு. அதான் போயிட்டல்ல, பாத்துக்கலாம், கிளம்பு. இது நல்லா இருக்க. உங்களுக்கு ஏண்டிட்டு பேசினா என்னையே எல்லாரும் குறை சொல்லுங்க. என்னத்த இப்படி ஆயிப்போச்சு? கடைசியில சில்பா வீட்டை விட்டு போயிட்டா.
என்ன செய்ய சொல்ற? அவ அகம்பதத்துக்கு இந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். சொன்னா கேக்குறாளா? இவ முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு நம்மளுக்கு முன்னாடி அவளை அடிச்சு வீட்டை விட்டு போன்னு விரட்டுறா. நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? கடைசியில வீட்டை விட்டு போயிட்டான். வரட்டும், அவனை போய் கூட்டிட்டு வர சொல்லுவோம். ஆமாத்த, எல்லாத்துக்கும் காரணம் சுப்புலட்சுமி அக்கா தான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க. சில்பாவை தூண்டி விட்டுட்டு கடைசியில அவளை வீட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டாங்க. இந்த சுப்புலட்சுமி இந்த குடும்பத்தை நாசமாக்காம விட மாட்டான். முதல்ல இவளை அடிச்சு துரத்தணும். ஆமா ஆமா, நீ அடிச்சு துரத்திருவிய. எப்படி துரத்துறீங்கன்னு பாக்க. நல்ல மாமியாவும் மருமவளும் சேர்ந்துக்கிட்ட அழுதியே. முதல்ல ஒருத்திய இப்பதான் துரத்திருக்கேன். அடுத்தால ஒருத்திய துரத்துறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன கூப்பிடாதீங்க. அதான் சொல்லியிருக்கேன்ல, நான் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன்னா இதுக்காக உங்க தொந்தரவு தாங்காம தான். என்ன பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னால உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு 1 மாசம் போகட்டும் 2 மாசம் போகட்டும்னு 6 மாசமா உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருந்தா எப்படி? நீங்க பாருங்க, எங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு கல்யாணம் தான் முக்கியம்னா நீங்க என்னை விட்டுட்டு வேற யாரையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. அப்ப இதுதான் உன் முடிவு இல்ல? நான் உன்னை தேடி தேடி வர்றதுனால தானே நீ இப்படி எல்லாம் என்ன முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுற? இதுதான் என் முடிவு. நீங்க கிளம்பலாம், எனக்கு வேற வேலை இருக்கு. ஓ, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் நினைச்சது தப்பு. நீ முதல்ல என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்ப நான் ஆளு கருப்பா இருக்கிறேன்னு என்ன அவாய்ட் பண்ற. நான் தான் ஒன்னும் தெரியாம உன் பின்னாடியே சுத்திட்டு தெரிஞ்சிருக்கேன். எங்க அம்மா கூட சொல்லுச்சு எப்படிடா அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு. ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம அவாய்ட் பண்றத பார்த்தாலே நல்லா தெரியுது உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு. நீங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க அழகை பார்த்து தான் நான் கல்யாணம் கட்டிக்கணும்னா நான் அன்னைக்கே உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு உங்க பழக்க வழக்கமும் நீங்க பேசுற தன்மையும் பிடிச்சுதான் நான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். நீங்க என்னன்னா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் குடும்ப சூழல் தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்கன்னா எப்படி? அப்ப இப்பவே நீங்க இவ்வளவு அவசரப்பட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு என்னை என் அம்மா வீட்டுக்கு போகாத வைக்காதன்னுலாம் சொல்லுவீங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இதுதான் உன் முடிவு அப்படித்தானே? ஆமாங்க, இதுதான் என் முடிவு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. நீங்க கிளம்பலாம். நம்ப வச்சு நல்லாவே கழுத்து இருக்கிற பொம்பளை பிள்ளைய நம்பாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னை நம்பினேன். சீரன பாம்பையும் சிரிக்கும் பொண்ணையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். இப்ப என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு ஆசை வார்த்தை கூறிட்டு என்ன நல்லாவே அவாய்ட் பண்ற. உங்க சினிமா டயலாக்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு திரியாதீங்க. முதல்ல உங்க தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிங்க. அதை விட்டுப்பட்டு சும்மா தேவையில்லாம இப்படி பேசிட்டு தெரியாதீங்க. என்னதான் தூக்கி எறிஞ்சிட்டியே, அப்புறம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்கிறத பத்தி உனக்கு என்ன அக்கறை? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன். இனிமே என்னை சந்திக்க முயற்சி பண்ணாதீங்க. இந்த கல்யாணம் எப்பவுமே நடக்காது. பரவாயில்லடி, பொம்பளைங்க நல்லாவே பேசுறீங்க. ஆனா இந்த ஆம்பளைங்க மட்டும் உங்களெல்லாம் நம்பி நம்பி ஏமாறுறோம்ல, அதான் இப்படி எல்லாம் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறீங்க. இங்க தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும். அப்போ என்னை விட உனக்கு உன் குடும்பம் முக்கியமா போச்சு இல்ல? ஆமாங்க, அன்னைக்கே நான் அதை தான் சொன்னேன். ஆனா நீங்க தான் என்ன கல்யாணம் கட்டிக்கன்னு சொன்னீங்க. அதனால சரின்னு சொன்னேன். ஆனா எனக்கு எப்பவுமே என் குடும்பம் மட்டும்தான் முக்கியம். இப்போ அது உன்னை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சுச்சே. என்னடா இவ அவ அக்கா மாதிரி இருப்பான்னு பார்த்தேன். ஆனா உன் அக்கா புருஷன் தான் முக்கியம்னு ஓடி போனா. ஆனா நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு உன் குடும்பம் தான் முக்கியங்கிற. உனக்கும் உங்க அக்காக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஏணி வச்சாலும் எட்டாது. சி, உன்ன போய் நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. வாய மூடுங்க. என் அக்காவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அது அவளோட விருப்பம், இது என்னோட விருப்பம். இனி எப்பவுமே இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க கிளம்பலாம். சி, இந்த பொம்பளைங்களே இப்படிதான். என்ன பேச்சு பேசுறா? என் மனச காயப்படுத்துறதும் இல்லாம
அவ அக்காவை பத்தி சொன்னா இவளுக்கு கோவம் மட்டும் பொத்திக்கிட்டு வருது. ஏன் தான் இப்படி இருக்காளோ? இவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு நாம என்ன பாடுபட போறோம்? இதுக்கு இப்பவே இவளை விட்டு பிரியறதே நல்லது.